தமிழகத்திலே தனக்கு நிகர் தானே என்று வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய இளைஞர் பிரகாஷ் அவர்களுடைய திருமண நாள். அந்த திருமண நாள் விழாவிலே கலந்து நான் மேடையில உங்களை வாழ்த்த முடியினாலும் இந்த மேடையில் உங்களை வாழ்த்தேன். வாழ்க பல்லாண்டு, நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வத்தோடும் பல்லாண்டு பல்லாண்டு பல ஓடி நூறாண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே இவ்வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு. பங்குனி மாதம் 14ஆம் தேதி காதலி விழாகின்ற நமது சுரேஷ் குடும்பத்தினருக்கும் அவர்கள் முதல்வர்களுக்கும் இந்த மேடையிலே இந்த நேரத்திலே வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுறை, நீண்டாயும் நிறைய செல்வம் விட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு உங்கள் குடும்பம் வாழ வேண்டும் என்று இந்த மேடையில் வாழ்த்து. இவருக்கு வாழ்த்து சொல்றீங்க, அவர் மிருதங்காருக்கு வாழ்த்து சொல்றீங்க. திருமண நாள் கண்ட தம்பிக்கு வாழ்த்து சொல்றது அன்பம் பெற்று நான் வாங்குவாங்கன்னா வாழ்த்துறிய. ஆமா, அது வாழ்த்து என்ன செய்ய? ஆமா, கல்யாணம் பண்ணது வரிசையா நாடகம், அதுக்கு பேசாம அதுக்கு ஏற்பாடு பண்ணாம அவர்களாம் இருக்கணும். இதுவரையில் நான் வெள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்துக்காக இந்த பாடலை பாடிக்கலாம். எனது மனைவிகளுக்காக ஒரு பாடல் இப்பொழுது. ஆமா, கதையை உழவி கூட கவிப்பாதோ அவ்வளவு வேகம் இருக்கலாம். இந்த சுறுசுறுப்பு என்றும் இருக்க வேண்டும். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதிலே. யார் இவர் முன்னே மணி யோசனை இவர் யாரோ ஒரு ஆடவர் வந்து கொண்டே இருக்கிறார். வெளியிலே சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. சொந்த இடம்
குறைஞ்சுமா மனதில் ஆசைகள் மட்டும் குறைவதில்லை. உலகம் இறைவனின் தந்தை மரம். தொடரும் கதை ஒரு நாள் முடிந்துவிடும். தூயோரின் தீர்ப்பு இதை காட்டிவிடும். முன்னோர்கள் நடந்தே சென்ற இடம். இதை புரிந்தாலே அறிவு தெரிந்துவிடும். உலகம் இறைவனின் தந்தை மரம். வருவோரும் போவோரும் நம்புமிடோ. அப்படித்தான் ஒரு பாட்டல்ல உலகத்தை முடிச்சுட்டாங்க இல்லையா? இன்னொரு பாட்டு வாங்க வேண்டியானே. இன்னொரு பாட்டுல ஏய் பாட்டுல இல்ல ஒரு பாடலில் எல்லாத்தையும் அடக்கிவிட்டான் பாரு. எதுக்கு இந்த மனுஷ பையன் இந்த அழைச்சு அலையிறான்? காசு பணம் தோட்டம் தரவு வீடு வாசல் பங்களா இன்னும் வயிற்றுன்னு கேட்கறேன். எல்லாம் தேவையில்லைங்களா? எதை கொண்டு போக போற? எப்படி அம்மனமா வந்தியோ அதே அம்மனமா தான் போக போற. அருணாக்கயிறு கூட வெட்டி போடுவான். அதுக்கு எதுக்கு இந்த அழைச்சு முட்டோண்டு வரப்பு கடிச்சுக்கிறாயா? அது நடந்து போற பாதை. அதனால பங்களாவா கட்ட முடியும்? அதுக்கு இவன் 5 லட்ச ரூபா அவன் 5 லட்ச ரூபா கோர்ட்டில் செலவு பண்ணி 2 நாளைக்கு தெருவில் இருக்கிறேன் வீடு இல்லாம. இதுக்கு விட்டு கொடுத்து போயிருந்தா 2 பேருமே நல்லா இருந்திருக்கோம். கெட்டு போகாம இருக்கலாம்ல. எது சொந்தம்? ஊரும் சொந்தம் இல்லை, உறவும் சொந்தம் இல்லை, பேரும் சொந்தம் இல்லைடாங்க. அதான் சொல்றேன். எனக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு, இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு பேர் சொந்தமா? ஆமா சொந்தம் தான். குலசாமி கோயிலில் போய் கிடா வெட்டி பொங்க வச்சு காது ஊற்றி மட்டும் அடிச்சு பேர் வச்சாங்களே. கலிகரே, துரராசி, சுரேஷ், பிரகாஷ், சோதி. இந்த பேரெல்லாம் எது வரைக்கும் தெரியுமா? எது வரையிலும் மூச்சு நின்றுச்சுன்னா எல்லா பயிலுக்கும் ஒரே பேர். என்ன பேரு? குணத்தை எப்ப தூக்குவாங்க? யாராவது அரியணம் தூக்கலையா துர்ராஜம் தூக்கலையான்னு கேட்கறது இல்லை. உணவுனா கூட ரொம்ப நீளமா இருக்கான், 2 எழுத்துல முடிக்கிறான். பாடி எப்ப இருக்கிறாங்க? நம்ம புறம் பாடியாக போறோம் தெரியாம எதுக்கு இந்த கேடி வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது. சரியா பேரு தான் சொன்னோம்ல. கட்ட பொண்டாட்டி அது நமக்கு தான் சொந்தம். கிழிக்குது. நீதான் என் உசுறு, என் வாழ்க்கையில நீ இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. நீ செத்தா அடுத்த நிமிஷம் உடங்கட்டை ஏறுவேன்பா. மஞ்சத்துல ஏறுவா பொண்டாட்டி உடங்கட்டை. முச்சந்தி வரைக்கும் வருவா, தூக்கிட்டு போயில. ஐயோ என் சீமா என் சாமியாம்பா. அவ்வளவுதான். அப்புறம் ஒரு சொம்பு தண்ணியை வச்சு விட்டுவிட்டு மறுநாள் 100 நாள் வேலை கிளம்பிடுவான். என்ன 100 நாள் வேலைக்கா? ஒரு சோத்துக்கு வழி. சரி இதுதான் சொந்தம் இல்லை. புள்ள பெத்த புள்ள. ஆமா என்ன வாம நம்மளோட பிள்ளை நமக்கு சொந்தம். சொந்தங்க அவன் கூட வருவானா? கொல்லி வைக்க வரைக்கும் நிற்பான். அடுத்த நிமிஷம் ஒழிஞ்சு சாப்பிடதான் நிற்பான். இன்னும் 5 வேலை பார்க்குறாரா? சோகத்தை இறக்குறேன். இப்படி எதுவும் நமக்கு சொந்தம் இல்லை. நமக்கு சொந்தம் கொண்டு போறது 2. நம்ம செஞ்ச பாவமும் புண்ணியமும் தான். இந்த புண்ணியத்தை எப்படி கொண்டு வரலாம்னா, நீங்க இருக்கிற இந்த நிமிஷம் தான் நமக்கு சொந்தம். தூங்கி முழிச்சாத்தான் நேசம், இல்லைன்னா இல்லை. இருக்கிற கொஞ்ச காலத்துல யாருக்கு இடைஞ்சல் பண்ணாம, யார் மனசையும் புண்படுத்தாம, யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காம இருந்து வாழ்ந்துட்டு போனாலும் அதுவே பெரிய புண்ணியம். அவ்வளவுதான். நன்றி நன்றி நன்றி. இது ஒரு பக்கம் கிரகணம். இந்த சாமியார் வந்தாரு. இப்ப அந்த ஆள் மேல கொலை வெளியில இருக்கேன். என்னது மழையா? அதெல்லாம் வராது. மழை இல்லை. நாங்க கால் வச்சா மழை வருமா? அதுவும் நாங்க 2 பேரும் வந்துட்டோம்னா சுத்தமா பெய்யாது. இது மழையோட குஞ்சு. சும்மா அப்படி மிரட்டுறது பயப்படாதீங்க. அதான் வந்து பிள்ளை பயப்படாம தைரியமா உட்காருங்க. சாமியார் எவ்வளவு சவடால் பண்ணாரு தெரியுமா? என்ன பாட்டு வேற பண்ற. அந்த பாட்டுல தான் கொலையே ஆடி போய் நிற்கும். பாட்டுனா நல்லா தானே பாடினாரு. பாட்டு நல்லா பாடினது பெருசு இல்ல. உட்கார்ந்து மழையெல்லாம் வராது. பயப்படாதீங்க. 2 துளி விழுந்தாலும் எதிர்க்கப்படாது. அடிக்கிற வெயில நாயா சுத்துறான். குழு குழு தானே இருக்கு. உட்கார்ந்தான்னா வடக்குல எந்திரிச்சு அப்படியே வரட்டும். அந்த சாமியார் என்ன பிரச்சனை? பாட்டு என் பொண்டாட்டி பத்தி அந்த ஆள் பண்ணாரு. அதுலதான் வெளியில வந்து உங்க பொண்டாட்டி எங்க அவர் பண்ணாரு? அவர் பொண்டாட்டி கேண்டி பண்ணாருங்க. சொன்னது அவர் பொண்டாட்டிக்கு, பாடினது என் பொண்டாட்டி வேற பண்ணாரு. உங்க அது எப்படி சொல்றீங்க? எந்த பாட்டு? கலையே உன்விழி கூட கவி பாடுமே. ஆமா பண்ணாரு. அந்த பாட்டுல என் பொண்டாட்டி வேற சொல்லி பண்ணாரு. உங்க பொண்டாட்டி பேர் என்ன? இளங்காதல் அமுதான ஏகாந்த ராணி. அந்த ராணியை எதுக்கு வச்சுட்டு அழுத்தவும் கேட்கிறேன்.
அப்படியா? வரட்டும், அந்த ஆளுக்கு சாமி தள்ள போதுப்பா. நீங்க அடிக்க வேணாம். என் வயிற்று தாங்காம தான் மழையே வந்து இந்தாருங்க, நீங்க பயப்படாதீங்க, மழை வராது. மழை வராது, உட்காருங்க. உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். நான் எங்கேயா நகர்றேனாப்பா? ஹலோ, நம்ம கலையங்கத்துக்கு நிற்கிறோம். இடத்த விட்டு நகர்றேன், நான் மழை வருதுல்ல. என்ன மாப்பிள்ள ஒண்ணும் பயப்பட, கலையங்கத்துக்கு உள்ள இருக்கணும் அப்படி சொன்ன ராஜா. கணேசனே, நல்ல உங்க கால் எடுத்து வச்சா மழை பெய்யும். மழை பெய்யறதுக்காகத்தான் நாராயணே இல்லையா? ஆமா, ஊர் செழிச்சிடும், இந்த கவலை இல்லை. அப்படியே உட்காருங்க. வரட்டும் வரட்டும், சாமி நல்லா கேட்பாங்க. நாள் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததுக்கு சம்மதமே கிடையாது. எல்லாம் சம்மந்தத்தோட முத்து முத்தா எங்கிட்டு போட்டு காய்க்குது, முத்து முத்தா விழுந்து இருக்குது. கண்ணை குத்திக்கூடாதியா, ஏற்கனவே அரைப்பாறைதான் சொல்றேன் நான். மழை நீர் வர காரணம் என்ன? நீர் வருவது வந்து தண்ணி குடிச்சா நிறைய வர செய்தி. அதிலும் கூட ஒரு வருவார்களே. இந்த மழையில என்ன சிவசா தூங்குறேன் பாரு என் பிள்ளை. நான் கவலை இல்லாத நினைச்சேன். உள்ளேயும் தண்ணி வெளியும் தண்ணி. நீ கடுப்பாக பேசுகிறேன். சுண்ணாம்பு கடை எதுல எதுல கேட்கல, அதுல அதையும் குத்தி ஒரு செல்வத்தை நான் பாசம். எதுல கேட்கிறேன், அதுல என்ன எதுல பெருவிரல் கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவுனா மேலே எப்படி அங்கே இருக்கும்? எங்க தடவுனாலும் டம்முன்னு நிற்கும். தடவுற விதத்துல அப்படியே வந்து செப்புமையா. நான் ஏன் சப்பரை அதுக்கு ஆள் வருவாங்க தனியா. செந்தமிழிலே செப்புமையா என்று சொன்னீங்க. செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடந்தமிழ், முத்தமிழ் அத்தனை தமிழ் நமக்கு தெரியும். தெரியும். அவ்வளவு லாங்கு போகாது, எனக்கு தெரியாதா? தெரியும், அவ்வளவுதான். தெரியும் அவனுக்குள்ளே வர வர நீங்க ரொம்ப கொஞ்சம் பயமில்லாம போச்சு. சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏறாம இருந்தா தப்பு. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தே கண்டு பாயுது காதல் தந்தைகள் நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலையை பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழை பேசும் பொழுது தனி சக்தி அவன் தான் தமிழர் என்று சொன்னார். எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்றும் காணோம் என்று அழகாக சொன்னார். எத்தனை மொழிகள் இருக்கட்டும், இருக்கட்டும். தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? இந்த தமிழ் பாருங்க, எப்படி வாயை திறந்தால் எப்படி பேசுறாங்க. வாயிலிருந்து பேசினால் செவியார கேட்க ரத்தம் வருது. 3 தலைமுறையை தோண்டி திட்டுறாங்க. ஆமா, என்ன எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ் தமிழ் தமிழ் என்று வலிக்குவாங்க. கொஞ்சம் ஓவராட்டம் வைக்கணும். தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது, அமிழ்ந்திருக்கிறது. இருக்கட்டும். ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. படித்தேன் 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 என்று சொன்னா படித்தேனை காதலே ஊட்டியது போல தேன் போச்சு. என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறியா? ஏறுவேன், கிடைக்கல.
கிடைச்சா மட்டும் கிழிச்சு போடுவேன். கிழிஞ்சிருந்தான் ஏறாமையே இருக்கேன். பூஜை பண்ணுவேன். தேங்காவில் வாங்க கொடை போட்டு அள்ளி ரத்தம் வந்துடும். அதுல போட்டு உடைக்க கீழே வச்சு தீவாரதனை காட்டியா அது கூட சூடுவோம். சாம்பிராணி புகை மட்டும் நல்லா கங்கு ஓட்டு போடு. கங்கு ஓட்டாலும் சுடுவோம். கம்ப்யூட்டர் சாம்பிராணி புகை மட்டும் உட்காருங்க. மழை வராது உட்காருங்க. அவ்வளவு நான் சொல்லல. இது மழையோட புரிஞ்சுல. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆயுதெழுத்து 1 உயிர்மை எழுத்து 210 மொத்த எழுத்துக்களை கூட்டினார். 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்களை வைத்து இந்த தமிழ் மொழியை நாவிலே தாண்டாமல் செய்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பான்மையா மறிவோம். தாங்களும் அறிந்திருக்கின்றீர்கள் மூலமே நான் அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பினை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி என்ன காரணம்? உங்களோடு யாமுறையாடவில் எம்மோடு தாங்கள் உரையாட என்பதற்காக உங்களையும் எம்மை இந்த மேடை கழித்து எமது 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 இலக்கியம் எனது கவிதை ஊர் மக்களை ஒரு அளவு தான் போட்டு ஆளம் ரொம்ப இமிஷிக்க கூடாது. எச்சரிக்கிறேன். மழை பெய்தான் பாக்குறேன். என்ன மேடையில வந்து நான் எவ்வளவு அழகா புராண இதிகாசம் பேசிட்டு இருக்கேன். யாரு இல்லைன்னா நீ மரியாதை இல்லாம அநாகரியமா பூனா தூணான்னு பேசுற. வாங்க அடிச்சா மூக்காந்துட்டு பேருவாங்க. ஆட்டுறதுக்கே ஒரு அளவு ரொம்ப சொல்லுவேன் இல்லைன்னு சொல்லனா சொன்னேன். பேசலாமா? ஏன் பேசக்கூடாது? பேசலாமா? தப்பு என் பேர்ல இல்ல, உங்க பேர்ல இருக்கு. புரிஞ்சுக்குங்க. புராணம் பெரிதான். நீங்க நான் புராண புத்தகம் சொல்ல வந்தேன். புராண பூனை இங்க தள்ளி விட்டீங்க. இலக்கியம் பூனை தள்ளிட்டு கவி பூனை தள்ளிட்டு திருக்குறள் பூ அப்படின்னு புத்தகம் சொல்றதுனால ஆளை தள்ளிட்டா பூ மட்டும்தான் நிற்கும். புத்தகம் அங்க போமா இல்லையா? புத்தகம் சொல்ல வந்தீங்களா? அப்புறம் என்ன முழுமையா சொல்ல வேண்டியதுன்னு அதுக்குள்ள ஆளை தள்ளி விட்டா எப்படி மைக்ல இருக்க வந்தம்மா? நாளே வார்த்தை நறுக்கு தச்சு மாதிரி. நீ யாரு? மொப்ப யாரு? மோத்தா யாரு? முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதோட விட்டு தான் தங்களோட உரையாடு கொடுக்கணும். வெளியில இருவனாகப்பட்ட 1947 படம் இருக்கிற ஆளு தூங்குறதுக்கா? சும்மா நார்மலா பேசுங்க. வேண்டாம் ஐயா, வேண்டாம்னா அப்படியா? ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உணர்த்துவது தத்துவம். பெரிய தத்துவம், மயிர போன தத்துவம், நான் பார்க்காத தத்துவம். தத்துவம் பொருள் தத்துவம் என்னையா இது? இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது நம்முடைய நாவால். அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். எது நாகரிகம்? மயிர் என்று கூறுவது நாகரிகமா? அப்புறம் மயிரும் மயிரும் சொல்லாம கயிறு சொல்லுவாங்க. அதை ரோமம் என்று கூறியிருக்கிறார்கள், அதை கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள். அதை போய் மயிர் என்ற அநாகரிகப்படுத்தி எந்த வகையை நியாயம் என்று கூறுகிறார்கள்? இதுக்காக நான் முடிவெற்ற கடையில போய் உட்கார்ந்து என் கூந்தலை சீர் செய்யுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்தணும் சொல்லுவாங்க. மைத்தை வெட்டிடுறாங்க, வெட்டிட்டு போயான். பள்ளிக்கூடத்துல எனக்கு பிடிக்காத தமிழ் வார்த்தையார் ஒரு ஆள்தான். ஐயா பொய்யான்னு ஆளை பொல்லையா பொல்லுவேன். கல் எடுத்துட்டு அவன் மண்டையை 2ஆ புலந்துருக்கேன். அதே மாதிரி கல் எடுத்து மண்டையை 4ஆ புலந்து விட்டுருவேன். ஞாபகத்தில் வச்சு பேசுங்க. அடி என்ற வார்த்தை தாங்கள் ஆசான் என்ன உணர்த்திருக்கிறார் தெரியுமா? கொட்டையில் அடிக்க சொல்லியா? அது அல்ல இல்லையா? கல்லாமை யாருமே உலகிலே இருக்கக்கூடாது என்று உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசான் தாங்களை நாடு முழுவதும் உண்டவங்க நக்கி எடுத்தா நக்கி நடராஜன் நடராஜன் நாகராஜன் நமக்கு நாகராஜன் சொல்லி எனக்கு சிவனுடைய கழுத்தில் அவருடைய பாவம் மட்டும் தான்
எனக்கு நினைவூட்டு பாம்பு அப்புறம் புடிச்சுட்டு ஊ என்ற எழுத்தை பிந்து நாதங்களுடன் சேர்த்தது மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிற இந்த இடத்திலே பேச்சு கிடையாது, ஆக்ஷன் தான். இந்த வழியை பார்த்தோன்னே எனக்கு கர்ணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அதோ நட்சத்திரம் இருக்க அந்த கர்ணன் வெள்ளை கட்டினாரு என்பது மட்டும்தான் எனக்கு நினைவூட்டு. தம்பி பெருமாள், நான் ஒரு டைப்பான பட்டன் அடிச்சு அடி என்று சொல்றேன். எனக்கு திருமணம் மட்டுமே நினைவூட்டுகிறது. அவதால் ஒன்றே முக்கால் அடி திருவள்ளுவருக்கு ஒன்னே முக்கால் அடி இருந்துச்சு. 500 ரூபாய் பிடிச்சி பார்த்தேன். அவன் அரடி வச்சுட்டு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சொல்றேன் எனக்கு லட்சுமணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர்தான் வளத்திலே சீதை விட்டு கொண்டு கோட்டைப்பட்டால் அடியெடுத்து வைக்கக்கூடாது என்று. அதே மீறினால் ராமனேசன் சீதையை சிறையெடுத்து செல்கிறான். சென்ற ராமர் லட்சுமணன் வந்து பார்க்கிறார்கள் சீதையை காணவில்லை. ராமர் கேட்கிறார் லட்சுமணத்திலே, லட்சுமணா சீதை எங்கே? சீதை எங்கேடா? என்ன அழுகிறாப்ல? எப்படி சொல்லுப்பா அவர்கிட்ட? பதறுகிறான், எங்கேடா சீதை? ரொட்டி பாய் வாங்கி கொடுங்க. தேடுகிறான், ஒவ்வொரு விஷயம் தேடப்படுகிறது. கணேசன் ராவணை இருக்கிறார் என்பதை ராவணை அழித்து சீதை மீது 14 ஆண்டு காலம் கழித்து அயோத்தி போனார். அங்கே ராமருக்கு பட்டார். சரி சரி, அதே மூலம் வெளியே வந்துட்டாலே அப்படி பேசிட்டு ஆரம்ப கட்டமா இருந்துச்சுன்னா கர்ணக்கிழங்கு இலைகத்திலே சரி பண்ணலாம். கொஞ்சம் முத்திக்கிருச்சுன்னா துத்தி இலை இருக்குல்ல, துத்தி இலை அதை நல்ல விளக்கெண்ணெயில வதக்கிட்டு நல்ல இளம் சூடா வெது வெதுங்கிற மாதிரி வெள்ளை துணியில நூல் துணி எடுத்துக்கணும். பாலிஸ்டர் எடுத்தா குண்டி கிழிச்சு விட்டுரும். நூல் துணியில அப்படியே நல்லா வெது வெதுப்பா வச்சு அப்படியே ஆசிரம் வாயில் வச்சு இழுத்து கட்டிட்டோம்னா நம்ம மூளை உள்ள ஓடிடும். இன்னைக்கு ஒரு பொழுது பல்ல கடிச்சு உட்காந்துட்டு சாமி அமிர்தாரா ஜாடே என் அவசரம் கரெக்டாக விட மாட்டேன் உள்ள போயிடுச்சா இல்லைன்னா லேச ஒரு குண்டி கிழிஞ்சு ஓமியா பையன் ஏனென்றால் பழனிக்கு திரு ஆவினமுடி என்று. ஏன் திரு ஆவினமுடி என்று? திரு என்றால் மகாலட்சுமி, ஆய் என்றால் பசு, இன்னன் என்றால் சூரியன், பூ என்றால் பூமாதேவி, தீ என்றால் அக்கினியோர், ஐவரும் குடிகொண்டே திரு ஆவினமுடி. முருகப்பெருமாள் பழத்திற்கு கோபித்துக் கொண்டு போவதால் பழனி. அப்ப டீ என்றால் எனக்கு எனக்கு கும்பகர்ணன் மட்டுமே. பட்டதிலேயே பொருள் கெட்டபடியே விரும்பு அதிலேயே வருதே. உட்கார்ந்தா வசனம், எந்திரிச்சா வசனம், நின்றா வசனம், படுத்தா வசனம். இதை கேட்க எனக்கு இந்த ஊர்ல ஒண்ணு ஆதி இல்லையா? கடவுளே, கடவுள் என்று சொல்லிப்பார். நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்வோம். கடவுள் என்றாலே எனக்கு மனிதரை மட்டும்தான் என் நினைக்க தோன்றுகிறது. மனிதர் உண்டு, மனிதர் தெய்வம் உண்டு, மனிதர் மாணிக்கம் உண்டு, மனிதர் ஐயோ ஐயோ சொல்லுவேன். எனக்கு எவரை மட்டுமே நினைவு எவனுடைய அருகில் ஐயோ இருக்கிறார். ஐயோ என்ற வார்த்தை யாருமே பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறேன். இந்த மேலே என்று சொல்கிறேன். எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த கவலை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த இன்னல் வந்தாலும், எந்த இறந்து வந்தாலும் யாருடைய நாவிலும் ஐயோ என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்லி அமருகிறேன். யாருடைய ஐயோ என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்லி அமருகிறேன். யாருடைய நாவிலும் ஐயோ என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்லி அமருகிறேன். முடி கிடைக்கலாம்னு ஏற்பாடு பண்ணி என் முடி கிடைக்கிறது ஐயா முடியல சாமி. நெஞ்சு வலிக்கலையா? நெஞ்சு என்று சொன்னே மகாலட்சுமி நெஞ்சில் அடக்கினேன். ஆமா, குஞ்சுல அடக்கினேன். காக்கைக்கும் பெண் குஞ்சு போய் கேட்பாங்க. கோழி நினைக்குமா உன் குஞ்சு பெரிதா என் குஞ்சு பெரிதா? எந்த குஞ்சா இருந்தாங்க மழை நேரத்துல உன் குஞ்சு வருதா என் குஞ்சு வருதா அடக்க வாயா கோழி குஞ்சை சொன்னேன் ஐயா. வந்தது வகை எங்க இருக்கின்ற அங்கே. ஆமா ஆமா வண்டியா? பிரம்மனுக்கு அண்ணன் வாங்கின வண்டி, மகாவிஷ்ணு கருடம் வாங்கின வண்டி, சிவனுக்கு காளை வாங்கின வண்டி, முருகனுக்கு மயில் வாங்கின வண்டி, விநாயகர் பெருமானுக்கு மூசிய வாங்கின வண்டி. மயில் வண்டி, ரயில் வண்டி, எந்த வண்டி ஆனாலும் உட்காந்து குண்டி வேணாம் ஐயா. குண்டி
ஒரு தெய்வம் மனிதன் நோக்கி மிருகமா வந்தது. எட்டி போய் வாழ பிடிச்சான். தளபதி உள்ள வைத்து குண்டி மதி வெளியே சின்னைக்கு குண்டி அழகாக வைத்து வணங்குறாரு. குண்டிக்கெல்லாம் குங்குமம் வச்சு கும்பிடுவாங்க. குன்றிருக்கும் இடமெல்லாம் குண்டி இருக்கும் இடமெல்லாம் குவன். குண்டி இருக்கிறவங்க அல்ல, குன்று குண்டி இருக்கும் இடமெல்லாம் குவன். தொடர்த்துடன் பேசக்கூடாது. இன்றைய நாள் இந்த சந்தி பிரம்மா தாய் காத்துல பத்து சோசங்களை கேட்டு கும்பலை அப்பையா வாயா கால்வாயான்னு தெரியல. கன்றாய் எவ்வளவு வாய் வயிற்று ஒரு டீ வாங்கி கொடுத்து உள்ள உட்காருங்க. யாரும் மஞ்சள் முழிச்சுன்னு தெரியல. பார்த்தாலே போதுங்க, வேற எதையும் பார்க்க பாப்பா சொல்றாச்சு. இப்பதாங்க உசுறு தப்பிச்சு நிக்கிறேன். சரியான எம்சிட்டு இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. போட்ட போடுற நாரர் தெரிஞ்சு ஓடிட்டாரோ. யாரு சும்மா தொழில் மட்டும் சொல்றாரு. போட்டவல்ல நாலு தெரிச்சு ஓடிட்டாராங்க. காது கேட்க மாட்டேன். கேட்டதானே வந்தேன். அந்த நேரத்தில் அவங்க சொந்தக்காரரு சோறு வீடு போட்டியா இல்லையா, அவர் நாளைக்கு போய் வெளியில போய் தெரிஞ்சு நம்மளை பற்றி தப்பா சொல்லுவாங்க. ஒண்ணு சொல்லாமல நீங்க போங்க. என்ன போக்குன்னு சொல்லுவோம் போயிட்டாரு வேலைக்காரன். நீ ஏன்டா ஏழை பிடிச்சிருக்க வாண்டா வராது போண்டா போறாரு. என்ன அது இல்ல, அவர் வாண்டா வருவாரு போனா போவாரு, நமக்கு அருள் கொடுப்பாரு. நம்ம வீட்டுல இருக்க வேலைக்காரனை கூட்டி அந்த அவருக்கு கவனிக்க சொல்லுங்க. வாண்டா வராரு போண்டா போறாரு. போண்டா டீம் இல்ல போங்க. ஏதாவது சொல்லி யாரை இழுத்து விட்டுறாங்க. தப்பிச்சதே தம்புரான் முன்னையா வரட்டும். இந்த கையை அடைக்கிறதுக்கு ஒரே ஆளு ஐயா. எனக்கு சும்மா இருக்க மாட்டேன். நீ கொல்லிக்கட்டை எடுத்து மண்டையை சொல்லி விட்டுருக்கேன். என் ஆளுக்கு தான் இவருக்கு சரியான ஆள். அவளை விட்டோம்னாத்தான் டப்புன்னு வாயாடி சொல்லுவான். இப்ப வருவா வருங்க என் சிங்க ராணி 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 மகா ராணி.